குட் ஈவினிங், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதே தான் 8ஆம் தேதி கேண்டிலோட இன்சைடில் தான் இருக்குது. மற்றபடி வர ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டில். 1 2 3 4 5 நாளாக அந்த 8ஆம் தேதி ஓகேங்களா நடந்த ஒரு செல்லிங் ப்ரெஷருக்குள்ளே தான் மொத்த மார்க்கெட்டு இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இதை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை வந்து ஓவரால் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன். டெய்லி தான் பண்ணுறேன். ஸோ அதே தான், அதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து சிக்கிக்கிட்டு கிடக்குது. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் உடச்சிட்டு வருமே ஆனால் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. கிட்டத்தட்ட 23,650 அப்படின்ற லெவல் வரைக்கும் வரலாம். அல்லது அப்சைடில் மூவ் ஆச்சுன்னா அப்சைட்லேயும் ஒரு கேப் இருக்குது. 24,350 அப்படின்ற லெவல். இது 24,350. இது வந்து 23,650. ஓகேங்களா? அப்சைடில் 24,350, டவுன் சைடில் 23,650. ஏன் இப்படி வந்து மார்க்கெட் உள்ளுக்குள்ளே சிக்கி இருக்கு, இது எப்போ இதாகும் அப்படின்றது தான் தெரிய மாட்டேங்கி. ஓகே, ஒரு டைரக்ஷன் நம்மளால் பிடிக்க முடியல. காரணம் தினம் ஒரு கேப் அப்பு கேப் டவுனு எதையாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நேற்று வீடியோவில் நீங்கள் ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி டவுன் சைடில் போச்சுன்னா இப்படி போகும், அப் சைடில் போச்சுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அந்த கேப் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா வித்தின் 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஓகே, காலையில் ஓப்பனிங்லேயே வேகமாக போய் அதை தான் நான் வந்து அதையும் டெலகிராமில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துலேயே அந்த கேப் ஃபில்லிங் வந்து முடிஞ்சு போச்சுங்க அப்படின்றத வந்து இதில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, இருங்க, இது இருக்குது ஓவரால் பேட்டர்ன் போட்டது. அப்புறம் இந்த இருக்குது. ஓகேங்களா? போட்டிருக்கேன் பாருங்கள். எஸ்டர்டே கேப் வாஸ் ஃபில்டு வித்தின் த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஆஃப் த செஷன். ஏன்னா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து டைரக்ஷன் டக்கு டக்குன்னு பிடிக்கணும். நான் உங்களுக்கு போடும்போது 15 மினிட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு அப்டேட் போடுறேன். ஓகே, இல்லை 5 நிமிஷம் பிரேக் அவுட்டில் பிடிக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிடிச்சிருந்துருக்கலாம். பிடிச்சிருந்தோன்னா கொஞ்சோண்டு, ரொம்பலாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 24,150லேருந்து 200 வரைக்கும் ஒரு சின்ன ஒரு மொமெண்ட், அவ்வளோதான். ஆனால் அதில் ட்ரேடிங் பெரும்பாலும் எடுக்க முடியாது, அதுதான் உண்மை. இப்போது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு கன்சல்டேஷன் நடந்துச்சு. இன்றைக்கி ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு பாருங்கள். அந்த கேப்பை ஃபில் பண்ணி டவுன் சைடில் வந்து மார்க்கெட் ஆனது முடிஞ்சிருச்சு. எப்படி பார்த்தாலும் சரி, மார்க்கெட் ஆனது அந்த ரேஞ்சை விட்டு வெளியிலவும் போக மாட்டேங்கி, உள்ளேயும் வரமாட்டேங்கி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் சிக்கியிருக்கு. ஸோ டவுன் சைடில் வறுமையானால் சேம் லெவல் தான், நம்ம நேற்று கொடுத்தது தான். 23,900, 784, 650, இதுதான் இம்பார்ட்டன்ட் லெவலாக நான் என்னோட அனாலிசிஸ் படி போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதே இது அப்சைடில் மூவ் ஆகுமே ஆனால் 24,350 அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நடுவில் சிக்கி இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நல்ல ஒரு மொமெண்ட் கொடுத்துட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போ அப்படின்றது தெரில. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இழுத்துக்கிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நாள் வந்து அதோட இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பார்ப்போம் அது எப்போ அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இதை பொறுத்த மட்டும் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ட்ரிபிள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, வழக்கம் போல் இந்த டேவோட லோவில் சின்ன ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வரைக்கும் வந்து முடிஞ்சு க்ளோஸ் வச்சுருக்கு. இதில் இன்னுமே புதுசாக டைரக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நாளைக்கு காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இது ஜஸ்ட் ஓவரால் லெவல்ஸ் அப்படின்னு மட்டும்தான் என்னால் போட முடிஞ்சிருக்கே தவிர, ரொம்ப அக்யூரேட்டான லெவல் வந்து காலையில் லெவல்ஸ் ஓப்பன் ஆகும்போது எப்படி எப்படிலாம் அது எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் வந்து போட முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் இன்றைக்கோட அனாலிசிஸாக பார்க்குறேன். பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறம் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. இப்போ சென்செக்ஸும் கட்டாயம் பார்ப்போம். ஏன்னா அது வேறு கேட்குறாங்க, மேம் நீங்கள் வந்து மறந்துடுறீங்க, நிஃப்டியே இப்படி இருக்குது அப்படின்னா. ஓகே, இந்த இந்த ட்ரெண்டில் இது எல்லாமே டெலகிராமில் இருக்குங்க, நீங்கள் அதை பார்த்து ட்ராப் பண்ணிக்கோங்க, சிம்பிள். ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு சென்செக்ஸ் பார்த்துட்டு அப்படியே முடிச்சுக்கலாம். பேங்க் நிஃப்டியும் பொறுத்த மட்டும் என்ன இருக்குது, காலையில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது நேற்றே நம்ம வந்து இந்த ஆரோ மார்க்கில் இந்த ஆரோ மார்க்கில் நேற்றே போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இன்றைக்கி காலைல போய் கேப்பை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு, அவ்வளோதான். ஒன்றும் இல்லைங்க, போட்டு அப்படியே அந்த இடத்துல அரைக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு மொமெண்ட் கொடுத்துட்டு மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து எந்த இடத்துலையுமே வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகே, இது அப்சைடில் மூவ் ஆகுதான்றதை பார்ப்போம். 55,580, 58,890 போட்டு வச்சுருக்கேன். இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகே, இதே இது லோ அப்படின்னு பார்க்கும்போது 56,820, 56,480ன்னு போட்டு வச்சுருக்கேன். என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். 5 மினிட்ஸாக மாற்றிக்கோங்க. நேற்றோட கேப்பை போய்
ஃபில் பண்ணி முடிச்சிருக்கு மார்க்கெட்டு பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு தான் நேற்று வந்து இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் வந்து நம்ம நேற்று வந்து போட்டிருந்தோம். காலைல ஓப்பனிங்கில் சின்ன கேப் அப்போ போய் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்படி இருந்தால் இதில் என்ன ட்ரேடு எடுக்க முடியும்? ஒரு ட்ரேடும் எடுக்க முடியாது. உண்மையை தான் சொல்கிறேன். இதுலலாம் ட்ரேடே கிடையாது நமக்கு ஆக்சுவலாக. நான் சொல்லணும் அப்படின்னா இதுதான். ஓகே, வரட்டும் பார்க்கலாம். அடுத்து வந்து சென்செக்ஸ் போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச சென்செக்ஸுக்கு வந்து லெவல்ஸ் பார்க்கணுமான்னு இருக்குது. ஏன்னா நிஃப்டியே எப்படி இருக்குது அப்படின்னா நிஃப்டியை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கும் சென்செக்ஸ். நம்ம டே சார்ட்லேருந்து போயிடலாம். டே சார்ட்டை பொறுத்த மட்டும் இதுவும் அதே தான். அந்த 8ஆம் தேதிக்குள்ளே உள்ள இதில் சிக்கியிருக்கு. அப்படியே எங்கிட்டலாம் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ண முடியுமோ கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, 15 மினிட்ஸாக மாற்றுங்க. ஓகே, அப்சைட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து எடுங்க. சேம் அதே தான். நம்ம நிஃப்டிக்கு எப்படி போட்டோம் அதே தான் இதுக்கும் போடுங்க. அடுத்து டவுன் சைட் அப்படின்னு பார்க்கும்போது என்னத்த சொல்ல அப்படின்னு தான் இருக்குது. சரியா? இதுக்குள்ளே அப்படியே இருக்குது மார்க்கெட்டு. ஃபர்தர் பிரேக் அவுட் இருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து நான் ரொம்ப டெப்த்தாக உண்மையிலே பார்க்கல சென்செக்ஸை பொறுத்த மட்டும். ஏன்னா அது வந்து நிஃப்டி தான் பெரும்பாலும் மெஜாரிட்டி வந்து ஃபாலோ பண்ணுன்றதுனால நான் இது பண்ணல. ஸோ இதை பொறுத்த மட்டும் எங்கெங்கே கேப் இருக்குது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. 76,536ல் ஒரு லெவல் இருக்குது. ஓகே, அப்சைடு மூவ் ஆகுமான்னு பார்ப்போம். சப்போஸ் மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது பாருங்கள், 78,000 இதுதான் அப்சைடில் ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகேங்களா? அதுக்கு இங்கெல்லாம் பிரேக் அவுட் கொடுத்து போனால் தானே. க்ளோஸு கீழே தான் வந்து வச்சுருக்கு. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தாண்டி வேறு என்ன லெவல் இருக்குது இன்பிட்வீனில்? 76,800ல் ஒரு இந்த இடம் டச் ஆகாமல் தான் இருக்குது. ஓகே, 76,500, 800 இந்த 2 லெவல் வந்து மேஜர் லெவல். அதையும் உடைக்குதான்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு அப்படி பார்க்குற பட்சத்தில் 76 வரும். ஓகே, ஸோ இதுதான் சென்செக்ஸில். இன்பிட்வீனில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான பேட்டர்ன் வருது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு எடுத்துக்க வேண்டியது தான். போகும், போகாமலும் இருக்கலாம். ஏன்னா அந்த பேட்டர்னுக்குள்ளே ட்ரெயின் நடக்கும்போது என்ன டைரெக்ஷன் வேணாலும் எடுக்கிறதுக்குன்னு தான் வாய்ப்பு இருக்கும். ஓகே, இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காலையில் முடிஞ்சால் நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போது ஸ்டாக்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுவே இப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே படுத்தே கிடக்கு. ஒரு பெரிய அளவில் ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஓகே, ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 2-3 ஸ்டாக் எடுத்திருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஐசிஐசிஐ ப்ரூ இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஃபர்தராக பிரேக் அவுட் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. 570 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ஜூப்ளியன் ஃபார்மா இந்த ஸ்டாக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு. ஸோ இதை பொறுத்த மட்டும் இன்னும் நாளைக்கு சடனாக ஒரு மொமெண்ட் இருக்குமே ஆனால் ஒரு 1150 வரைக்கும் போகும் அப்படின்னு நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஸ்டாக் வந்து ஹிண்டி ரெக்டிஃபர். இதெல்லாம் மொமெண்டம் ஸ்டாக்கு தாங்க. சம்டைம்ஸ் மூவ் ஆகும், சம்டைம்ஸ் மூவ் ஆகாது. ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஃபர்தராக மூவ் ஆகுதுன்ற பட்சத்தில் 1470. கேஆர்என் ஹீட்டு எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதுவுமே இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் இருக்குது. ஸோ ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா 1400 அப்படின்ற லெவல் வரைக்கும் மேபி போகலாம். ப்ளூ வாட்டர் எனக்கு தெரிஞ்சு ரிஸ்கி ட்ரேடர் மட்டும் பண்ணுங்கள். நார்மல் ட்ரேடர் வந்து தயவு செஞ்சு கொஞ்ச நாள் கம்முன்றுங்க. ஏதாவது ஒரு டைரெக்ஷன் எடுக்கட்டும் மார்க்கெட்டு. உள்ளே போய் மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவசரப்படாதீங்க. ஓகே, இது வந்து ஹையர் ஃபார்மேஷனில் போது ரிஸ்க்கான ஸ்டாக் தான். 470 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகலாம். எதுவாக இருந்தாலும் ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு பண்ணுங்கள். ஸ்டாக்கும் ஃபில்டர் பண்ண முடியல,
நிஃப்டி இதுவுமே வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறதுனால நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. ஸோ வெயிட் பண்ணிட்டு எப்ப வேணாலும் சடனா மூவ்மெண்ட் நடக்கலாம். இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிக்கலாம். தெரியாதது வரைக்கும் டெய்லி வாட்ச் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா, அதுதான் நமக்கு வந்து இப்போதைக்கு உண்டான ஒரு ஆப்ஷனா நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அது எப்படி மூவ் ஆகுது? உள்ளுக்குள்ள எப்படி சிக்கி கிடக்குது? ஏன் வெளியில வரல? ஆ அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்றதுக்கு உண்டான டைம வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். லேர்ன் பண்றதுக்கு உண்டான டைம் எடுத்துக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு என்னைய கேட்டீங்கன்னா, நான் இத தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் அவசரப்பட்டு லெவல்ஸ் குடுக்குறேன் அப்படின்றதுனால, நீங்க வந்து எந்த ஒரு லெவல்ஸும் டக்கு டக்குன்னு போயிட்டு, இதில போய் என்ட்ரிய போடுறோம் அப்படிலாம் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணிட்டு ப்ராப்பரா பண்ணுங்க. தெரிஞ்ச இடத்துல கரெக்ட்டா பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ ட்ரிபிள் டாப் உங்களுக்கு தெரியுதா? மறுபடியும் இந்த லெவல் வரைக்கும் மேபி சான்ஸ் இருக்கு. சின்ன கேப் குடுத்துருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அது தப்பு கிடையாது. குவான்டிட்டிய ரொம்ப கம்மி பண்ணிருங்க. ஓகே, ஓகே. நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க. நன்றி.